ஒரு சின்ன இலை ஒரு பொண்ணோட உயிரே காப்பாத்துன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? மழை நிற்கவே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் 22 வயசு இருக்க ஒரு பொண்ணு. உடம்புல இருந்த நோயை விட அவன் மனசுல இருந்த நம்பிக்கையின்மை தான் மிகப்பெரிய நோயே. டாக்டர் வெளியே வந்து சொல்றாரு, மெடிசன் ஒர்க் ஆகுது, பட் ஹர் பாடி இஸ் ஆல்ரெடி கிவின் அப். அந்த ரூம்ல இருந்து ஜன்னல் வெளியே தூரத்துல ஒரு சின்ன செடி. ஒவ்வொரு நாளும் அந்த செடியில இருந்து ஒரு இலையா விழ ஆரம்பிச்சது. அவ்வளோ அதை தினமும் பார்த்துட்டே வந்தா. ஒரு நாள் மெதுவா சொன்னா, அந்த கடைசி இலை விழும்போது நானும் போயிடுவேன். டாக்டர் மோட்டிவேட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்க, ஃபேமிலி அழுதாங்க. பட் நத்திங் சேஞ்ச். ஏன்னா உடம்பு தோக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மனசு தோத்துடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குற ஒரு வயசான ஆர்டிஸ்ட் இந்த விஷயத்த கேட்குறாரு. அந்த இரவு மழை, புயல், பலத்த காற்று. அடுத்த நாள் அந்த கடைசி இலையும் விழுந்துரும்னு எல்லாரும் நினச்சாங்க. அந்த பெண் ஜன்னலை திறந்து பார்க்குறா. அந்த கடைசி இலை இன்னும் அங்கே தான் இருக்கு. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ புயல் அடித்தாலும் அந்த கடைசி இலை மட்டும் விழவே இல்லை. அவ மனசுல ஒரு கேள்வி வருது, அந்த இலையே இவ்வளோ ஃபைட் பண்ணும்போது நான் ஏன் கிவ் அப் பண்ணணும்? அந்த நாள்ல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சா, சிரிக்க ஆரம்பிச்சா, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சா. கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு அவ டிஸ்சார்ஜ் ஆகிற நாள்ல அந்த நர்ஸ் கூட்டு அவட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ தினமும் பார்த்த அந்த கடைசி இலை ஒரு இலையே இல்லை. அந்த இரவு புயல்ல அந்த கடைசி இலையும் விழுந்துடுச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த வயசான ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க உனக்காக அந்த செடிக்கு பின்னாடி இருந்த செவுத்துல அதே மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும் போது அது உண்மையான இலை மாதிரி தெரிஞ்சது. அந்த இரவுல முழுசா நினைச்சதுனால அடுத்த நாள் மார்னிங் உடம்பு சரியில்லாம அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு இலைய வரையில ஒரு பொண்ணோட நம்பிக்கையை வரைஞ்சாரு.